எத்தியோப்பியால கோன்சோ அப்படிங்கிற இடத்துல இருக்க நிறைய கிராமங்களை வால்டு டவுன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இங்க பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே பாறை கற்களால சில மீட்டர் அளவுக்கு சுவர் எழுப்பி தான் மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கோன்சோ பத்திய வீடியோ நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மக்கள் விலங்குகளையும் மனிதர்களையும் வேட்டையாடிட்டு தான் இருந்திருக்காங்க. அதற்காக கூட இவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கலாம். நான் இவங்க கிராமத்துக்குள்ள முதல்ல என்டர் ஆகும் போது எனக்கு இவங்க சுவர்களை பத்தியான ஐடியா எதுவுமே இல்லாம தான் என்ட்ரானேன். ஏதோ போற வழியில பாறை கற்களால பாதை மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. உள்ள கிராமத்துக்குள்ள போனோனே எனக்கு கண்ணுல பட்டது காஃபி செடி தான். எப்படிப்பா எத்தியோப்பியால மட்டும் எல்லா இடத்துலயுமே காஃபி செடி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, உங்களுக்கு தெரியுமா நாங்க காஃபி பீன்ஸ்ல இருந்து காஃபி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது, இவங்க காஃபி தயாரிக்கிறதுக்கு இந்த காஃபியோட இலைகள், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சூரியகாந்தி மலர்களுடைய அந்த சீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த விதைகள், பச்சை மிளகாய் கூட சேர்க்குறாங்கங்க. கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் துளசி, இங்க பாருங்க, இந்த ஊர்ல துளசிலாம் நிறைய கிடைக்கும். துளசி, அதுக்கப்புறம் துளசி மாதிரி இன்னொரு சில செடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க. காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த பொடியில சுடுதண்ணி காய வச்சு இந்த பொடியை போட்டு உப்பு போட்டுக்கிறாங்க. சர்க்கரை போடுறதில்ல, உப்பு போட்டு. இதுதான் இவங்களோட காஃபி. ஸோ கோன்சோ மக்களோட காஃபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃபி பீன்ஸ்ல இல்லைங்க, காஃபி இலையில. காஃபி இலை மட்டும் இல்லை, உடம்புக்கு ஆரோக்கியம் தர, நோய் இல்லாம வாழ்றதுக்கு தேவையான பொருட்களும் சேர்ந்து காஃபி குடிக்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, நீங்க இப்ப நின்றுட்டு இருக்கிறது 1 மீட்டர் சுவர் எழுப்புன வட்டத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி. இந்த வட்டத்துக்குள்ள இப்ப இருக்கிற கடைசி தலைமுறையினர் தான் பெரும்பாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே நீங்க போக போக இதுக்குள்ள ஒரு வட்டம், அதுக்குள்ள ஒரு வட்டம், அதுக்குள்ள ஒரு வட்டம்னு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த வட்டத்துக்குள்ள இருக்கவங்களோட அப்பா அம்மாலாம் இதற்கு அடுத்த வட்டத்துக்குள்ள இருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மாலாம் அதுக்கு அடுத்த வட்டத்துக்குள்ள இருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மாலாம் அதுக்கு அடுத்த வட்டத்துக்குள்ள இருப்பாங்க. அப்படி இங்க 4 வட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வழியா நடந்து போக ஆரம்பிச்சேன். அப்படியே அந்த பாதை கொண்டு சேர்த்த இடம் அடுத்த வட்டத்துக்கு போறதுக்கான கேட்டு. வெளியில இருக்கிறது இப்ப 4வது வட்டம் அப்படின்னா, இப்ப நான் 3வது வட்டத்துக்குள்ள போறேன். இப்படி வட்டத்துக்குள்ள வட்டம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வாழ்றவங்க எல்லாமே அந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த முதல் ஜென்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க வாழ்ந்தவங்க, அவங்க இந்த முதல் வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து அவங்க அந்த குழந்தைகள்லாம் பெருசானதுக்கு அப்புறமா மூத்த குழந்தைய அவங்க கூடயே பாதுகாப்புக்கு வச்சிருக்காங்க. 2வது குழந்தைகள் எல்லாம் அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அப்படியே மூவ் ஆகி 2வது வட்டத்துக்கு போயிடுறாங்க. 2வது வட்டத்துல அவங்க வாழ்றாங்க. அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க பெருசானதுக்கு அப்புறம் 3வது வட்டம், அப்புறம் 4வது வட்டம் அப்படின்னு இது வரைக்கும் இந்த கிராமத்துல 4 வட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வட்டம் ஒவ்வொன்றுக்கும் கேட் போட்டிருக்காங்க. அதாவது வட்டத்தை ஃபுல்லா இந்த கல்லாலேயே மறைச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வட்டத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வட்டமும் பாதுகாக்கப்படுது இந்த கற்கள் மூலமா. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற வட்டம் இருக்கு இல்லைங்களா, உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் வட்டம், அத 4 மீட்டர் அளவுக்கு கல் வச்சு அடுக்கி பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பீப்புள், அதாவது மூதாதையர்கள். அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு 4 மீட்டர் உயரத்துல கற்கள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது வட்டத்துல வாழ்ற மக்கள் 3 மீட்டர் உயரத்துல கற்கள் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்ற மக்கள் 2 மீட்டர் உயரத்துல சர்க்கிள் அந்த கற்களை அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மீட்டர் உயரத்துல அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப நான் 2 மீட்டர் உயரத்துல இருக்க வால் பாத்துட்டு இருக்கேன். இந்த 2 மீட்டர் வால் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அந்த 1 மீட்டர் வால் போறது தெரியும். அது உள்ளதான் மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியில 4வது சர்க்கிள்ல இருந்து இப்ப நான் 3வது சர்க்கிளுக்கு உள்ள போறேன். இது ஒரு புறம் இருக்க, அவங்களோட இன்னொரு வித்தியாசமான பழக்கத்தை பத்தியும் நான் சொல்றேன். இந்த ஊர்லயும் மம்மி இருக்கு. இறந்தவங்களை வீட்லயே வச்சிருக்காங்க. ஆனா எல்லாரையும் கிடையாது, ஒரு சிலரை மட்டும்தான். யாரா இருக்கும்? பாதைக்கு 2 பக்கமும் கூட கற்கள் தான் வச்சிருக்காங்க. செம்ம தூசிங்க உள்ள. இது தெரிஞ்சுதான் கைடு முன்னாடியே மாஸ்கோட வந்திருக்காரு. உலகத்துல மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. நம்ம ஊர்ல நாட்டாம சின்ன கவுண்டர்னு படங்கள் பல வருஷம் ஆச்சு. ஆனா இன்னமும் தீர்ப்புடா, நியாயம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர் தலைவர் செத்தாலே வெளியில சொல்ல மாட்டாங்களாமா. எதுக்கா இருக்கும்?
ஒவ்வொரு வீடுகளையுமே வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்கிறதுனால இங்கிருந்து பார்க்கும்போது எல்லா வீடுகளையும் பார்க்க முடியல. இங்க அடுத்த சர்க்கிள் இது வழியா ஆரம்பிக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்கன்னா உடனே வந்து வெளியில அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் வந்து டிலே பண்ணி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இங்க உள்ள ஊர் தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னா இவங்க கொஞ்சம் டிலே பண்ணலங்க, எவ்வளவு நாள் கழிச்சு வெளியில சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்குள்ளதான் வந்து இன்னொரு ஜெனரேஷன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது 3 மீட்டர் உள்ள வால். 9 வருஷம், 9 மாசம், 9 நாள், 9 மணி நேரம், 9 நிமிடம், 9 நொடிகள் கழிச்சுதான் தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க. அது என்ன எல்லாமே 9? இங்க இருந்து பார்த்தா தெரியுற இந்த வீடுதான் 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க, அது உதவி செய்யற பசங்க தங்குற இடம். அது 2வது சர்க்கிள்குள்ளதான் இருக்கு. நான் 2வது சர்க்கிளுக்கு வெளியில இருந்து தான் அதை பார்த்துட்டு இருக்கேன். இனிமேதான் அதுக்குள்ள வந்து போகணும். குழந்தைங்க எல்லாம் என்ன அழகா வந்து அவங்க தங்கச்சியோ தம்பியோ தூக்கி வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ஊர்ல 9 குலத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறதுனால அந்த குலத்தை குறிக்கிற மாதிரி தான் அந்த 9ங்கிற நம்பர் வந்து அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. தலைவர் இறந்துட்டாரு அப்படிங்கறத தலைவரை ரொம்ப நாளாவே காணுமே அப்படின்னு வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சு கெஸ் பண்ணிடுவாங்க இறந்திருப்பாரோன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அபிஷியலா 9 வருடங்கள் கழிச்சுதான் வந்து சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு. அது வரைக்கும் அவரோட பாடியை என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு பெரிய சலாம் முருங்கை மரம். ஊர் தலைவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடல் பாகங்களை எல்லாம் வெளியில எடுத்து ஒரு பானைக்குள்ள போட்டு காத்து போகாத மாதிரி மூடி வச்சிடுறாங்க. அவரோட உடலை வெளியில தான் வச்சிருக்காங்க. ஆனா எப்படி 9 வருஷத்துக்கு வந்து நாத்தம் வராம பாதுகாத்து வச்சிருப்பாங்க? கிராமத்துக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைங்க, ஒவ்வொரு தனி வீட்டுக்கும் பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இதுதான் கேட்டு. ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா கேட்டு பாருங்க. ஸோ இந்த மரத்தை வச்சே வந்து நைட் ஆனா சாத்துற மாதிரி மூடி வச்சிடுற மாதிரியும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ஊர்ல ஏதோ லோக்கல் பட்டர் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பட்டர் தான் தலைக்கு உடம்புக்குலாம் தடவிப்பாங்க. அதே பட்டரை தான் இறந்து போன தலைவரோட உடம்புலையும் தடவுறாங்க, தேன் தடவுறாங்க, சில வாசனை திரவியங்கள் எல்லாமே தடவிதான் நாற்றம் வராம வந்து அது ரொம்ப நாள் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் உயிரோட இருக்க மாதிரியே உட்கார வச்சிருப்பாங்களாம். ஒரே கல்லாதான் இருக்கு, எந்த பக்கம் போகணும் அப்படின்னே தெரியல. எப்படிதான் இவ்வளவு கல்லு இந்த ஊர்ல இருக்கோ தெரியல. இருந்த தலைவரோட கண் விழிக்கு வந்து ஆணி குத்தி வெண்மை நிறம் தரத்துக்காக வான்கோழியோட முட்டையும் பயன்படுத்தி அவர் உயிரோட இருக்க மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைவரையே நம்பி இருக்கிற ஊரு, தலைவர் இல்லாம என்ன பண்ணுவாங்க? ஓகே, இப்ப அடுத்த சர்க்கிள்க்கு வந்தாச்சுங்க. இன்னர் சர்க்கிள் இதான். இது வந்து 4 மீட்டர், 4 மீட்டர் உயரத்துக்கு கல் வச்சிருக்காங்க. இதுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது இன்னர் சர்க்கிள்க்கு அடுத்தது செகண்ட் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள்க்கு வெளியில 2வது சர்க்கிள்ல நடந்து போயிட்டு இருக்கேன். இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. இது சின்ன கிரவுண்டா தான் இருக்கு, ஆனா இதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. ஒன்னொன்னா போய் பார்ப்போம். முதல்ல நான் கோன்சோவை பத்தி பேசும்போது, இந்த கோன்சோல திருடர்கள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப நேர்மையான மக்கள் இருப்பாங்க, தண்டனை வந்து கிடைக்கும், அது மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன். இங்க பரம்பரையா அதாவது பாரம்பரியமா இவங்க இந்த அதாவது ஹைகோர்ட் மாதிரி நினைக்கிற இடம் இந்த இடம்தான். அதுவும் இந்த இடத்துல இங்க பர்டிகுலரா இந்த இடத்துல
ஒரு கல் வந்து உள்ள புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ப்ராமிஸ் பண்ற கல், சத்தியம் பண்ணி கொடுக்குற கல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, இல்ல யாராவது போய் மாத்தி மாத்தி ஏதாவது பொய் சொல்றாங்க, இவன் தான் அது பண்ணுனா அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா யாரு உண்மை எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துலதான் பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரு வந்து தப்பு பண்ணுனா அப்படின்னு வந்து நம்ம கூட்டிட்டு வர்றாங்களோ அந்த பர்சன் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கல்லை எடுப்பாங்க, தோண்டி எடுத்துருவாங்க. இந்த கல்லுல வச்சு சத்தியம் பண்ணணும். அதுதான் இங்க உள்ள நடைமுறை. சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரு நான் குற்றவாளி இல்ல, நான் அந்த தப்பு பண்ணல அப்படின்னு அவர் நிரூபிக்கிறாருன்னு அர்த்தம். இன்கேஸ் அவர் பொய்யா வந்து தப்பு செஞ்சிருக்கிறாரு ஆனா பொய் சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும்னு சொல்றாங்க. யாராவது அவங்க குடும்பத்துல ஏதாவது கஷ்டப்படுவாங்க, ஏதாவது இறந்துருவாங்க, இல்ல திடீர்னு அந்த வீடு தீப்பிடிக்கும் அப்படின்னுங்கிறது இவங்களோட நம்பிக்கை. அப்படி நம்புறாங்க. அதனால யாருமே பொய் சத்தியம் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் நம்ம இந்த கிராமத்திலேயே இருந்து வாழ்ந்தாதான் எவ்வளவு தூரம் இது வந்து உண்மை, எவ்வளவு தூரம் இவங்க அனுபவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதற்கு முந்தைய வீடியோல பார்த்த ஜெனரேஷனை கணக்கிடுற கம்பு ஊனி இருக்கதும் இந்த இடத்துலதான், இளவட்டக்கல் இருக்கதும் இந்த இடத்துலதான். சோ இந்த இடம் தான் இந்த ஊர் மக்களுக்கான முக்கியமான இடம். ஒரு பஞ்சாயத்துனாலும் சரி, ஒரு செலிப்ரேஷன்னாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த இடத்துலதான் மக்கள் எல்லாம் கூடி பேசுறாங்க. சோ இந்த ஊர்ல தலைவர் இல்லாம எதுவுமே நடக்காது. தலைவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட அடுத்த வாரிசு தான் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. தலைவர் இறந்ததை சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து இவரு தலைவர் ஆவாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பீப்புள் இருக்கிற இன்னர் சர்க்கிள் அதுக்குள்ள போறேங்க. சோ அந்த 4 மீட்டர் வாலை கடந்து வந்துட்டேன். இந்த பாதை. சோ இங்கேயுமே இதுக்குள்ளதான் இந்த ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பீப்புள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு கிராமம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஃபைனலி யார மம்மியா வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவும் மம்மி இருக்கா? இங்க எல்லாரும் ஹலோ சொல்றாங்க. ஆங்கிலம் பேசும் மக்கள் அதிகமா வந்துட்டு போகும்போதெல்லாம் இவங்க அவங்க பேசுறதெல்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க. ஒருத்தவங்க ஒரு மொழியில பேசும்போது அதை அப்படியே இவங்க இமிட்டேட் பண்றாங்க. அந்த மொழி என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க, அதை திரும்ப பேசி பழகுறாங்க. அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த யாராவது அதே மாதிரி மக்கள் வரும்போது அவங்க கிட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ரொம்ப மொழி ஆர்வம் இருக்கு. அந்த அடுத்த மொழியை வந்து பயன்படுத்துறதுல ரொம்ப ஆர்வம் கட்டுறாங்க. இப்போ இன்னர் சர்க்கிள் தான் போயிட்டு இருக்கோம். உள்ள அந்த வழியா போயிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற இந்த சமயத்துல கூட இங்க ஒரு மம்மி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அந்த மம்மி வந்து போட்டோவோ இல்ல வீடியோவோ எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கம்பு எத்தனை கல்லு? ரைட் ஆர் லெஃப்ட்? இதுதான் இவங்க ஊர் சோஃபா, சேர், பெட் எல்லாமே வாமா. Shall we? Yeah. This way. This Now way. we're out already, you say? Okay. From the village. மம்மிய பத்தி இவ்ளோ பேசிட்டு போட்டோ கூட பாக்கலைன்னா எப்படி? Hello. Hello. So, this is the last wall. We're out from the village. Okay. So, this is the last wall. Thank you very much. Okay. You're welcome. We are Okay. also- Okay. Enjoy it. Okay. Thank you. Yeah. Okay. தெய்வானை. யா. ஓகே. ஸோ கிராமத்துக்குள்ள போயிட்டு வெளியில வந்தாச்சு. இனி நாங்க கிளம்புறோம். ஸோ நாங்க கோன்சோல
காமோலே அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளதான் இருக்க சர்க்கிள் தான் பார்த்திருக்கோம். இது மாதிரி கோன்சோல இருக்க எல்லா கிராமங்களும் இப்படிதான் ஒரு வடிவமைப்புல இருக்கும். பிரதர் குசே எங்களை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் கூட சலிக்கலைங்க. கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து சுத்துறோம், மதியான சாப்பாடும் சாப்பிடல, ஈவினிங் ஆகுது. நாங்க கேட்காமயே ஒரு தகவலும் வந்து கொடுத்தாரு. கூட்டிட்டு போய் எல்லா இடங்களுமே வந்து சுத்தி காமிச்சாரு. தேங்க்யூ சோ மச் பிரதர். எங்களோட கலாச்சாரம் மத்த எல்லாருக்கும் தெரியணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த கைடு. ஓகேங்க, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.